நாங்கள் பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோங்க. டைம் சரியாக 10 மணி ஆயிடுச்சு. எங்கள் ஃப்ளைட் வந்து 11 மணிக்கு. இன்னொரு 1 ஹவர் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போய் பேகேஜஸ்லாம் செக்இன் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை வந்து போர்ட் பண்ணணும். ஸோ இந்த 1 ஹவரில் நாங்கள் சீக்கிரமாக செய்யணும். நாங்கள் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து 7:30க்கெலாம் கிளம்பிட்டோங்க. பட் டிராஃபிக்கில் மாட்டிட்டு 2.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு. இந்த ஏர்போர்ட் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணுங்க. அவ்வளோ பெரிய ஏர்போர்ட், அவ்வளோ பிரம்மாண்டமாக பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி போகிற ஃப்ளைட் வந்து ஏர் ஏஷியா தாங்க. ஸோ ஏர் ஏஷியா கவுண்டருக்கு நேராக போயிட்டு நம்மளோட லக்கேஜஸ் எல்லாம் செக்இன் பண்ணிக்கலாம். ஸோ செக்இன் பண்ணும்போது தான் எங்களுக்கே தெரிஞ்சது நாங்கள் தான் லாஸ்ட் போல் இருக்குது. நாங்கள் அவ்வளோ லேட்டாக வந்திருக்கோங்க. நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் பேகேஜஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம், 20 kg பேகேஜ். பட் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நாங்கள் அதை விட அதிகமாக எடுத்துகிட்டு வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் 30 kg கிட்ட. ஏர் ஏஷியா வந்து பேகேஜ் விஷயத்தில் கொஞ்சம் லீனியன்ட் தாங்க. அவங்க வந்து இதெல்லாம் ஓகே பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஃப்ரீயாகவே. அண்ட் ஸ்ட்ராலருக்குமே ஒரு டேக் போட்டுட்டு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட கொடுத்துருங்க ஏறும் போது. அவங்க நீங்கள் வந்து இறங்கும் போது உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நேராக வந்து இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் செக்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர்ஸ்க்கு நேராக போக வேண்டியதான். ஸோ நான் வந்து ஃப்ளைட்டில் என் கூட வந்து இந்த ஃபீடிங் பில்லோ அண்ட் ஒரு பேக் பேக் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஷன்விகோட டயப்பர், ஒரு செட்டு கிளாத்து, கொஞ்சம் அவளை குடிக்கிறதுக்கு தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வந்து ஃப்ளைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குமா தண்ணி, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கலாம் தெரியாது, ஹாட் வாட்டர் கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் முன்னாடியே. ஸோ இந்த பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வர முடியாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் ஃப்ளைட்டை தான் வந்து ஏறணும். ஸோ இந்த போர்டிங் பாஸ்லேயே உங்களுக்கு என்ன கேட் நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நேராக அந்த கேட் நம்பர் கிட்ட போக வேண்டியதுதான். ஃப்ளைட்டை போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இமிக்ரேஷன் செக் இருக்குங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் எங்கே போகிறீங்க, எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க, எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்கனாலே போதும். ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து பெரிய பெரிய டாப் இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே வாங்குறதோட ஹைலைட் என்னென்னா நீங்கள் இங்கே டேக்ஸே நீங்கள் கட்ட வேணாம், இட்ஸ் டேக்ஸ் ஃப்ரீ தான் இங்கே வாங்குறது எல்லாமே. ஸோ இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் லைக் ஆல்கஹால், சாக்லேட்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப், ஸ்கின் கேர், அப்படி இப்படின்னு பர்ஃப்யூம்ஸ், அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்குங்க. அடுக்கிட்டே போகலாம், அவ்வளோ பொருள் இருக்கும். பட் நாங்கள் போகிறப்ப எதுவும் வாங்கலை, பட் ரிட்டர்ன் வரப்போ நாங்கள் நிறையா வாங்கினோம். என்னெல்லாம் வாங்கினோங்கிறது நெக்ஸ்ட் வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் நேராக இப்போ வந்து போர்டிங் பாயிண்ட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்து எல்லாரையுமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பாப்பா வச்சுருந்தனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து எங்களை ஃபர்ஸ்ட்டே வந்து போர்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில். ஸோ நாங்கள் தான் ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் வந்து ஏறினது. இந்த ஃப்ளைட் வந்து ரொம்ப குட்டிங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ தான் இந்த ஃப்ளைட்டோட லென்த்தே. அண்ட் லெக் ஸ்பேஸுமே ரொம்ப குட்டிங்க. சீட்டில் உட்காந்தா தான் தெரியும். நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் உட்கார்றதுக்கு இருக்கும். அண்ட் இந்த ஃப்ளைட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.5 hours. ஸோ நாங்கள் 11 மணிக்கு ஏறினோம். 4 AM தான் நாங்கள் வந்து பேங்காக் ஏர்போர்ட் ரீச் ஆனோம். ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு இமிக்ரேஷன் வந்து நம்ம கிளியர் பண்ணணும். நீங்கள் May 30க்கு அப்புறம் வரீங்க அப்படின்னா விசா கண்டிப்பாக வாங்கணும். பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டனால எங்களுக்கு வந்து விசா தேவையில்லை. ஸோ இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் வந்து பேகேஜஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டோங்க. ஸோ இங்கே வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து லக்கேஜஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்வேயர் பெல்ட்டில் வந்து அவங்க போட்டு அனுப்புவாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 10-15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த பேகேஜஸ்லாம் வரும். ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேகேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேகேஜ் ட்ராலி மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராலியில் நீங்கள் வந்து பேகேஜஸ்லாம் வச்சுட்டு நீங்கள் வாடகை எடுத்துகிட்டு வந்துடலாம். கையில் தூக்க சிரமமாக இருக்க எல்லா பையும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேகேஜ் ட்ராலியில் வச்சுட்டு லைட்டாக ஒரு புஷ் பண்ணாலே போதும், அது பாட்டில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இறங்கினோடனே முதல்ல பண்ணுற வேலை வந்து அந்த ஊர் சிம் கார்டு வாங்குறது தான். ஏன்னா நம்ம இந்தியன் சிம் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் சிம் கார்டு வாங்கின உடனே ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் மேக்லாங் தாங்க போனோம். ஸோ இங்கே டாக்ஸி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு 1500 பாத் வாங்கினாங்க. ஸோ 100 கிலோமீட்டர்ஸுங்கிறது ஒரு 2.5 ஹவர்ஸில் அவங்க வந்து கூட்டு போய் விட்டுட்டாங்க. அண்ட் இவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. இவங்க ரொம்ப பெரிய கிட்டி ஃபேனுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார் ஃபுல்லாகவே கிட்டி தீமில் டிசைன் பண்ணியிருந்தாங்க எல்லாமே. பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபங்கியாகவும் அழகாகவும் இருந்தது. ஸோ பேங்காக் பார்த்திங்கன்னா ஒரு பியோர் சிட்டிங்க.
நாம் போகிறது வந்து கொஞ்சம் கிராமம் மாதிரி. அண்ட் போகிற வழியில் பசிச்சிச்சுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நேற்று சாயங்காலம் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நாங்கள் எதுவுமே பெருசாக சாப்பிடல. பாப்பாவுக்குமே ஃபீட் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. ஸோ நம்ம ரூம் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ரூம் பேர் வந்து அலங்கான். ஸோ இந்த ரூமுக்கு வந்து நாங்கள் ஒரு நைட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தோம் இந்தியன் ருப்பீஸில். ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன ரூம்ங்க. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் கிராமங்கிறனால இந்த அளவுக்கு தான் இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன டஸ்ட் கூட இல்லைங்க, அவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாங்க. இந்த சின்ன ரூம்லேயே ஒரு டைனிங் டேபிள், ஒரு ஏர் கூலர், ஒரு ஏர் கண்டிஷ்னர், ஒரு மினி ஃப்ரிட்ஜு, டிவி, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் அதுக்கு ஒரு குட்டி டேபிள், அப்புறம் கபோர்டு, ஹேங்கர்ஸ், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு டபுள் பெட், அப்புறம் ஒரு சிங்கிள் பெட் கொடுத்துருந்தாங்க. இங்கே நம்ம 1 நைட் மட்டும் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் இந்த ரூமே ஓகே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம வந்து முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye.